திருவண்ணாமலை குருமூர்த்தத்திற்கு அருகே உள்ள நாயக்கருடைய மாந்தோப்பில் சென்று வந்த ரமண மகரிஷிக்கு நாயக்கர் 2 உயரமான மேடைகளை கட்டி கொடுத்தார். அதே நேரத்தில் ரமணரை தரிசிக்க வரும் பக்த கோடிகளுக்குரிய பாதுகாப்புகளையும் வசதிகளையும் செய்து தந்தார். இந்த நிலை இவ்வாறு இருக்க, வெங்கட்ராமன் என்ற மாணவன் திருச்சுழி வீட்டை விட்டு வெளியேறி பின்பு அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்போமா? கல்வியில் அக்கறை இல்லாதவர்களுக்கு வீட்டில் மட்டும் என்ன வேலை என்று தனது தமையனார் கேட்ட கேள்வியினால் அவமானம் தாழ முடியாமல் வெங்கட்ராமன் அண்ணனது வீட்டை விட்டே வெளியேறினார் அல்லவா? அந்த கோபத்தோடு வீட்டை துறந்தவர் மீண்டும் வீட்டிற்குள்ளேயே நுழையவில்லை. எங்கே போக போகிறான் பயல்? ஊரை சுற்றிவிட்டு நண்பர்களுடன் அலைந்துவிட்டு மாலை வந்து விடுவான் என்று அன்னையாரும் அண்ணனாரும் அலட்சியமாய் இருந்து விட்டார்கள். ஆனால் மாலை பொழுது மலமெலவென மாய்ந்து அந்தி அரும்பி, அதுவும் அமாவாசை போல் இருள் கவ்விக்கொண்டே இருந்தது. வெங்கட்ராமன் மட்டும் வரவில்லை. அண்ணன் திடுக்கிட்டார். எங்கெங்கோ ஓடி தேடி களைத்து போனார். மதுரையிலே அவனுடைய படித்த பள்ளி மாணவர்கள் வீடு திரும்பினார்கள். ஆனால் வெங்கட்ராமன் மட்டும் திரும்பவில்லை. அவனது தமையனார் நாகசாமி எங்கெங்கு அலைந்தும் தம்பி வெங்கட்ராமனை மட்டும் காணவில்லை. அப்போதுதான் அவருக்கு ஒன்று புரிந்தது. அவனை கோபமாக ஏசிய நஞ்சின் கொடூரத்தை உணர்ந்தார். இருந்தும் என்ன செய்ய? உடனே மானாமதுரையிலே உள்ள தனது அன்னையாருக்கு ஆள் அனுப்பி தேடி பார்த்தார். யார் யார் வெங்கட்ராமன் நண்பர்களோ அவர்களிடமெல்லாம் சென்று விசாரித்தார். எங்கெங்கு அவனுக்கு நண்பர்கள் உண்டோ அங்கெல்லாம் சென்று கேட்டார். ஒருபுறம் வெங்கட்ராமனுடைய சிற்றப்பா அவனை தேடி அலைந்து வேதனையோடு ஓய்ந்தார். மகனை காணவில்லை என்பதை அறிந்த அவனது தாயார் தெரு தெருவாக மானாமதுரை வீடுதோறும் வெங்கட்ராமனை தேடி அலைந்தார். எங்கும் எவ்வித ஆறுதலும் பதிலும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. மகனை இழந்த அன்னை அழகம்மை, புருஷனை இழந்து 5 ஆண்டு கூட ஆகவில்லையே, இதற்குள் மகனையும் சேர்ந்து இழந்து விட்டோமோ என்று அழுதபடியே இருந்தாள். அன்ன ஆகாரம் எதுவும் உண்ணாமல் சோக பள்ளத்திலே வீழ்ந்தார். இளமுடியால் தத்தளித்தாள். அன்னை அழகம்மை ஒரு புறம், அண்ணன் நாகசாமி மறுபுறம், சிற்றப்பா சுப்பையார் இன்னொரு புறமாக தேடினார்கள். கடைசி வரை அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்களே அன்றி எவ்வித ஆறுதலும் பதிலும் மனதிற்கு உற்சாகமூட்டும் வழிகளும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, தென்படவும் இல்லை. திடீரென ஒரு நாள் ஒரு கூத்தாடி மானாமதுரையிலே உள்ள அழகம்மையின் கணவனது தம்பியிடம், வெங்கட்ராமன் திருவனந்தபுரத்தில் தங்கி கூத்தாடி வரும் ஒரு நாடக குழுவிலே சேர்ந்து கூத்தாடுகின்றான் என்பதை மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடி வந்து கூறினான். உடனே அழகம்மை தனது மைத்துனர் நெல்லையப்பரை அழைத்து கூத்தாடிக்குரியது செய்தியா அல்லது வதந்தியா என்றறிய செய்தாள். நெல்லையப்பர் போன சுவடுகள் தெரியாமல் திருவனந்தபுரத்திலிருந்து ஏமாந்த முடிவோடு திரும்பினார். ஆனாலும் 300 நாட்கள் சுமந்து பெற்ற அன்னை ஆயிற்றே. தாய் மிகவும் சோர்ந்தாள். தனது மகனை எப்பொழுதுதான் காணப்போகிறோம் அல்லது காணவே முடியாதோ என்று அவள் அச்சப்பட்டாள். வெங்கட்ராமனுடைய தமையனாரான நாகசாமி தனது தம்பியை தேடி அழுத்து போய் பிறகு தன் கல்வியை முடித்துக்கொண்டு மதுரையிலே உள்ள ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். திருமணம் ஆயிற்று. அழகம்மையின் மன ஆறுதலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நாகசாமியின் திருமணம் பெரும் உதவியாக இருந்தது. ஆனாலும் மனதின் ஒரு மூலையில் காணாமல் போன தன் மகன் வெங்கட்ராமனை நினைத்து குமுறிக்கொண்டே இருந்தாள் அந்த தாய். பெற்ற மனம் அல்லவா? கொஞ்ச காலம் சென்றது. தந்தைக்கு பிறகு அக்குடும்பத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்த சித்தப்பா சுப்பையர் காலமானார். மதுரையில் அவருடைய இறுதிச் சடங்கு நடந்தது. சுப்பையர் காரிய சடங்குகளுக்காக எல்லா உறவினரும் மதுரை மாநகரிலே கூடியிருந்தார்கள். அப்போது திருச்சுழியை சேர்ந்த ஒரு ஆள் நாகசாமியிடமும் அழகம்மையிடமும் ஓவென்று கத்திக்கொண்டு, வெங்கட்டு அகப்பட்டுக்கிட்டான், வெங்கட் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும் என்று ஓடி வந்தான். சடங்குக்காக வந்திருக்கும் எல்லோரும் பரபரப்புடன் திடுக்கிட்டு எழுந்து எங்கே எங்கே என்று கேட்டு வியப்படைந்து நின்றார்கள். ஓடி வந்த அந்த ஆள் திருவண்ணாமலை நகரில் இருக்கிறான், ஆனால் சாமியாராக என்றான். அந்த ஆளுக்கும் வெங்கட்ராமன் மீது கொள்ளை ஆசை. அதனால் செய்தியை கேட்டறிந்த உணர்ச்சியுடன் அவசரமாக ஓடி வந்து கத்தினான். தனக்கு எப்படி கிடைத்தது இந்த தகவல் என்பதையும் அந்த மனிதன் கூறிய போதுதான் அழகம்மையின் கொழுந்தனார் நெல்லையப்பருக்கும் முழு நம்பிக்கை வந்தது. நெல்லையப்பர் அதே ஆளை கூட்டிக் கொண்டு தகவல் கிடைத்த இடத்துக்கு சென்று அங்கே மேலும் சில விவரங்களை தெரிந்து கொண்டு அஞ்சிரவே திருவண்ணாமலை சென்றார். ரமண மகரிஷி அப்போது வெங்கட்ராம நாயக்கரின் மாந்தோப்பு மேடையிலே அமர்ந்திருந்தார். நெல்லையப்பர் ரமணரை பார்க்க வேண்டும் என்று நாயக்கரிடம் அனுமதி கேட்டார். நாயக்கர் முடியாது என்றார். மறுபடியும் நெல்லையப்பர் கெஞ்சினார். நாயக்கர் மீண்டும் மறுத்தார். இறுதியாக நெல்லையப்பர் தான் யார் என்பதையும் தனது பெயர் ஒரு தாளில் எழுதி
இதை ரமணரிடம் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்கவே அவர் மனமிறங்கி தனது கட்டுப்பாட்டை தளர்த்தினார். கடிதத்தை அவர் ரமண மகரிஷியிடம் காட்டினார். அதை கண்டதும் அவர்களை உள்ளே அனுப்புமாறு சைகை செய்தார் ரமண மகரிஷி. நெல்லையப்பரை கண்டதும் ரமண சுவாமிகள் வாய் திறந்தே அவரிடம் பேசவில்லை. காரணம், அப்போதிருந்து சூழ்நிலையானது அவரை வாய் திறக்க விடவும் இல்லை, அதற்கான நேரமும் இல்லை, சந்தர்ப்பமும் அமையவில்லை. இந்த சூழ்நிலையில் நெருக்கடி நெல்லையப்பருக்கு தெரிந்திட நியாயமில்லை அல்லவா? ரமணரிடம் பேச முடியாத ஒரு நிலை உருவாவதை கண்ட அவர் உடனே தனது நிலையை, உள்ளுணர்வை, விளக்கத்தை, உறவு முறையின் நெருக்கத்தை பழனிசாமி சாமியாரிடம் கூறினார். ஐயா சாமி, நமது பரம்பரையில் இனத்தில் இப்படி ஒரு மகான் தோன்றியிருப்பதை குறித்து எங்களுக்கு மிகவும் பேரானந்தம். ஆனால் ரமணர் இத்தகைய ஒரு நிலையிலே இருப்பதைத்தான் என்னால் பார்க்க சகிக்கவில்லை. அவர் துறவியாகவே இருக்கட்டும், வாழட்டும், ஆன்ம சேவை செய்யட்டும், அருளாசிகளை மக்களுக்கு வழங்கட்டும். ஆனால் இதே பணியை எவ்வித தொல்லைகளும் அவருக்கு சூழாமல் எங்களோடு இருந்து கொண்டு செய்யட்டுமே. எங்களால் எவ்வித தடைகளும் அவரது தவத்துக்கோ தியான வழிபாடுகளுக்கோ ஏற்படாதபடி நாங்கள் பாதுகாப்பாகவே இருப்போம் இல்லையா என்று நெல்லையப்பர் மிகவும் தழுதழுத்த குரலோடு பழனிசாமியாரிடம் பேசினார். இதே கருத்துக்களை ரமணரும் கேட்டுக்கொண்டேதான் இருந்தார். நெல்லையப்பரின் எந்த கருத்தையும் ஏற்காதது மட்டுமன்று, அவரை அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. நெல்லையப்பர் சில நாட்கள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்து அடிக்கடி ரமணரிடம் வேண்டுகோளை விடுத்த வண்ணம் தான் இருந்தார். எல்லாவற்றிற்கும் ரமணர் ஊமையாகவே இருந்தார் என்று நெல்லையப்பரின் பொய்மொழிகளுக்கு தனது காதுகளால் கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. எனவே நெல்லையப்பர் மதுரைக்கு ஏமாற்றுடன் திரும்பினார். நெல்லையப்பர் சொல்லியதை கேட்ட ரமணரின் அண்ணன் நாகசாமி டிசம்பர் மாதம் வரும் அரசு விடுமுறை நாட்களில் தனது அன்னையுடன் திருவண்ணாமலைக்கு வந்தார். அந்த நேரத்தில் ரமண மகரிஷி குன்றக்குடி மடமான குருமூத்தத்தில் தங்கியிருக்கவில்லை. திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சல மலையின் ஒரு குன்று குகையிலே தங்கியிருந்தார். பெற்ற தாயும் உடன் பிறந்த சகோதரனும் அங்கே சென்று ரமணரை பார்த்து கண்ணீர் விட்டார்கள். 10 மாதம் சுமந்தவள் அல்லவா, அவளுக்கு தானே தெரியும் அவள் அனுபவித்த துன்பங்கள். தாய் துடித்தாள். அது அவளின் 300 நாட்களின் பாசம். ஆனால் ஒரே இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்பு நாகசாமி ஊமையாகவே நின்றார். ஆனால் சுவாமிகளை தன்னுடன் வீட்டுக்கு வருமாறு தாயார் அழைத்தாள். பெற்ற பிள்ளையை பேசினாள். இதற்கா உன்னை ஈன்றேன் என்று தன்னையே அவள் நொந்தாள். இவற்றையெல்லாம் ரமணர் சிலை போல் நின்று பார்த்து கொண்டே இருந்தார். இதைவிட வேறு என்ன செய்ய இயலும் அவளால்? அருணாச்சலத்தை விட அதிக அருமையுடைய அன்பை வேண்டுமானால் அவளால் வழங்க முடியும். அதனால் தான் ஊமை போல் நின்ற தாயன்புக்கு உள்ளத்தை அடகு வைத்தார். அன்னையார் அழுதாள். இதை அருகிருந்த ஒருவர் பார்த்து, இப்படி அழுகிறாரே உமது அம்மையார், ஏதாவது ஆறுதல் கூறி அனுப்புங்கள் என்றார். ஒரே ஒரு அன்பான வார்த்தையை சொல்லுங்கள், அந்த சொற்களை பெற்ற தாயின் குடியிருந்த கோயிலுக்கு ஆறுதலான தேவாரமாக இருக்கும் சுவாமி என்று ரமணரிடம் கெஞ்சினார். அங்கிருந்தவரின் வார்த்தைகள் ரமணரின் நெஞ்சை உருக்கிற்று. பேச வேண்டாம் என்று எழுதி காட்டுங்கள், அதுவே அவருக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கும் என்று சொன்னார். கீழ்கண்டவாறு எழுதி தன் தாயின் கையிலே கொடுத்தார். உயிரின் வினை வழியேதான் கடவுள் அவனை நடத்துகிறான். என்ன முயன்றாலும் நடக்க முடியாததை நடக்கும்படி செய்ய முடியாது. இது முற்றிலும் உண்மை. எனவே மௌனமாய் இருப்பதே அறிவுடைமை என்று பகவான் ரமணர் தனது தாயாருக்கு எழுதி கொடுத்தார். அன்னை அதை படித்தால் குறைகுடம் போல் ஆடி தத்தளித்தது அவள் மனம். கண்களில் தண்ணீர் தழும்ப தழும்ப மதுரைக்கு தன் மூத்த மகனோடு திரும்பிவிட்டார்.